Shanmuga Multi-Specialty Hospital was started with a mission to provide a responsive healing environment for patients and their families and to improve the quality of life for all members of our community. வணக்கம், நான் டாக்டர் விஜயகண்ணன், பிளாஸ்டிக் சர்ஜன். பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன? பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நம்ம என்ன வேலை பண்ணுவோம்? என்ன மாதிரி சர்ஜரிஸ்க்கெலாம் பிளாஸ்டிக் சர்ஜன் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும்? இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இவர் ஒரு யூராலஜிஸ்ட் அப்படின்னா அவர் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பார்ப்பார். ஒரு கேஸ்ட்ரென்டரிஸ்ட்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு பார்ப்பார். ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படிங்கிறவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜனோட ஒரு ரோல் கண்டிப்பாக இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா பொதுவாக மக்களிடையே என்ன கருத்து அப்படின்னா இவங்க அழகு சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன்கள் செய்வாங்க அப்படின்னு தான் மக்களிட ஒரு தவறான ஒரு கருத்து. இதை பத்தி நிறைய பப்ளிக்லயே மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்பாங்க எங்ககிட்ட வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கு, பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போகும்போது பேஷண்ட் கேட்குற ஒரு கேள்வி, சார் பிளாஸ்டிக்லாம் வச்சிட்டீங்களா சார் உள்ளார அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன்னா மக்களிடம் தவறான ஒரு கருத்து, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் செய்வாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கிரீக் வேர்டு பிளாஸ்டிகோஸ் அப்படின்னா வடிவமைத்தல் அப்படின்னு. அதுல இருந்து உருவப்பட்ட பேர் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. சரிங்களா? இதுல நாங்க பிளாஸ்டிக்லாம் எல்லா விஷயங்களும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ சிலிக்கான் மாதிரி ப்ராசஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், பட் அது பிளாஸ்டிக் வகையில வராது. அப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அது வந்து ஒரு சிறு பர்சன்டேஜ் மட்டும்தான். மூணாவது, பிளாஸ்டிக் சர்ஜரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சர்ஜரி. அதை செய்யறதுக்கு வந்து ரொம்ப பணக்காரங்களால தான் செய்ய முடியும், சாதாரண ஏழை மக்களால செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்கு. அது அப்படி கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது மற்ற அறுவை சிகிச்சை மாதிரி மூளை அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, கார்டியோதொராசிக் சர்ஜரி இதெல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் ஆஃப் தி பிளாஸ்டிக் சர்ஜரியும் குறைவானதே தான் முக்கால்வாசி சர்ஜரி. அதே மாதிரி நாலாவது விஷயம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டா தழும்புகளே இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து ஸ்பெஷலா ட்ரெயின். அவங்களோட டிஷ்யூ ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கும், ஃபைனா இருக்கும். அதனால என்னன்னா தழும்புகள் கம்மியா இருக்கும். நாங்க போடுற ஒவ்வொரு இன்செஷனும் பிளான் பண்ணி தழும்பு எந்த இடத்துல மறையும், எவ்வளவு கம்மியா இருக்கும், பேஷண்ட்டுக்கு எது இருக்கிறதுக்குள்ள சின்ன தழும்பா ஒரு அழகு மாறாத மாதிரி, ஒரு வடிவம் மாறாத மாதிரி ஒரு தழும்பு கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் சர்ஜரி தழும்பு கிரியேட் பண்ணுவாங்க. பட் ஒரு சின்ன தழும்பு எப்படி இருந்தாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சாலும் இருக்கும். அஞ்சாவது விஷயம், பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரியும் ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ரிஸ்க் வந்து 0.001% தான். இதோட ரிஸ்க் பிளாஸ்டிக் சர்ஜரி ரிஸ்க் மற்ற சர்ஜரிஸ்க்கு எந்த சர்ஜரிஸ்க்கு நம்ம பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் ரிஸ்க் எல்லாம் ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான். இதுக்குன்னு ஸ்பெஷலான ரிஸ்க்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. என்னன்னா நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் குறைக்க ட்ரை பண்ணுவோம். அந்த பேஷண்ட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சர்ஜரி வந்து கண்டிப்பாக தேவையா, இல்லை இந்த சர்ஜரி இல்லாமல் நம்ம வேற என்ன பண்ண முடியும், ஷார்ட் அண்ட் டியூரேஷன் சர்ஜரி பண்ண முடியுமா, சிம்பிளான சொல்யூஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா, இதெல்லாம் பார்த்து தான் வீல் டிசைட் அப்பான் தி சர்ஜரி. அடுத்தது, ஒருத்தரோட முக அமைப்பையே பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது அந்த மாதிரி வந்து ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது கூட இன்னும் இப்போ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டர்ஸ்ல தான் பண்றாங்க. இனி இந்தியாவில் ஒரு சில ட்ரை பண்ணியிருக்காங்க. இதனால வந்து ஃபேஸ் அப்படியே மாத்திர முடியும், ஒருத்தரை ஏல இருந்து டிக்கு மாத்திர முடியும், வேற ஒரு உருவமே மாத்திடலாம்னா அதெல்லாம் அவ்வளோ சாத்தியம் கிடையாது. இன்னும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸ் ஆகி வரல. அளவுக்கு செயல்படணும், அந்த செயல்திறனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். இது நம்ம ஒவ்வொரு பாகத்துல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து முகத்துல வந்து ஓரோ மேக்ஸிமம் ஃபேஷியல் சர்ஜரிஸ். இதுல வந்து என்னன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மூஞ்சி செதஞ்சிடும், எலும்புகள்லாம் உடஞ்சிடும். இந்த எலும்புகள்லாம் சரி செய்து மூஞ்சியை சீரமைக்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு பார்ட்.
கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், குழந்தை பிறக்கும் போதே ஒரு சிலருக்கு வந்து கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவோம், அன்னப்பிளவு. இப்படி இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறது, வேற ரகமான கிளெஃப்ட்ஸ், ஃபேஷியல் கிளெஃப்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு அங்கம். தென் ஹெட் அண்ட் நெக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதர் டியூ டு ட்ராமா ஆர் ஆன்காலஜிக்கல். ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் வந்து இந்தியாவில் இப்போ ரொம்ப ஜாஸ்தி. ஆன்காலஜிஸ்ட் வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு வந்துட்டு அந்த பாகங்களை, எக்ஸசைஸ் பண்ண பாகங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி. ஹேண்ட் இன்ஜுரிஸ், கையில் அடிபட்டுருச்சு, ஏதோ தீக்காயம் இல்லாட்டி ஆக்சிடென்ட்ல ஆன காயம், மெஷினில் கட் ஆயிடுச்சு, கை விரல்கள் துண்டிக்கப்பட்டுருச்சு, கை துண்டிச்சிருச்சு, சரிங்களா, இந்த மாதிரி எலும்பு, கையில் இருக்க எலும்புகள் உடைந்தது, இந்த சாஃப்ட் டிஷ்யூலாம் டேமேஜ் ஆயிடுச்சு, இப்படிங்கிற ஹேண்ட் இன்ஜுரிஸ் எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜனோட பகுதியில் வரும். இதெல்லாம் வந்து ஃபார்ம், கைக்கான ஒரு அமைப்பையும், கை என்ன செயல்திறனோட கை வேலை செய்யணுமோ அந்த திறனையும் கொடுக்கறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் மேக்ஸிமம் வில் ட்ரை டு கெட் இட் டன். அடுத்தது பிரேக்கியல் பிளெக்ஸஸ் இன்ஜுரிஸ் அண்ட் நர்வ் இன்ஜுரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அப்படிங்கிறது தண்டுவடத்துலேருந்து கைக்கு வர நரம்பு மண்டலம். அது வந்து இதர் குழந்தை பிறக்கும் போதே அதில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு, குழந்தை பிறக்கும் போது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு ஆகலாம், இல்லாட்டி ஆக்சிடென்ட்ஸ், இல்லாட்டி ஒருத்தர் வெட்டிட்டாலோ அந்த மாதிரி அடிபட்டாலோ அந்த இடத்துல பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ல இன்ஜுரி வரலாம். இந்த மாதிரி இருந்தால் கையோட நரம்பு மண்டலம் ஃபுல்லாக செயலை இழந்துடும். அப்படி இருக்கும்போது அதுவும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் இமீடியட்டாகவும் அதை நாங்கள் சரி செய்வோம், டிலேடாகவும் ஒரு சிலருக்கு இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணிட்டு டிலேடாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணுவோம். இது பிரேக்கியல் பிளெக்ஸஸ். அதே மாதிரி கையில் காலில் இருக்க நரம்புகள் கட்டாயிடுச்சுன்னா இந்த நரம்புகளை வந்து தையல் போடுறது, இந்த நரம்புகளுக்கு வந்து பின்னாடி சர்ஜரி செய்யறது, இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் செய்கிற ஒரு முக்கியமான வேலை. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி முகத்தில் வர பிறவி குறைபாடுகள் மாதிரியே கையிலையும் பிறவி குறைபாடுகள் வரும். கை விரல்கள் சேர்ந்து இருக்கலாம், இல்லாட்டி கை விரல்கள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், கைகள் வந்து பாதி இருக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி குறைபாடுகள் கைகள்லேயும் வரும். இதெல்லாமும் பிளாஸ்டிக் சர்ஜன் சரி பண்ணுறது. பிறப்புறுப்புகளில் குழந்தை பிறக்கும் போதே இருக்க அப்னார்மாலிட்டிஸ், ஒரு சிலருக்கு வந்து ஆண்குறியில் கோளாறுகள் இருக்கலாம், பெண் குழந்தைகளாக இருந்தால் பெண் பிறப்பு உறுப்பே ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதுவும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து தீக்காயங்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அவசர சிகிச்சை அண்ட் உயிர் காக்கிற சிகிச்சை, இது பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு பார்ட். அடுத்தது அவங்க உயிரை காப்பாற்றி அவங்களுக்கு அந்த தோல் நார்மலாக எந்த தோல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோல் அமைப்பு கொடுக்கறது. அதே வந்து பின்னாடி தழும்புகள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தழும்புகள்னால கண்ட்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த கண்ட்ராக்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி நார்மல் ஃபங்க்ஷன் வர வைக்கிறது. இதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் இட். தென் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ், சர்க்கரை நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி, இதனால வந்து காலில் இருக்க நரம்பு மண்டலமும் இரத்த குழாய்களும் பாதிக்கப்பட்டு பலருக்கு சிறிய புண்ணிலிருந்து காலை எடுக்க வேண்டிய புண்கள் வரைக்கும், இல்லை ஒரு சிலர் உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் வரும் இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸில். அப்படி இருக்கிற பட்சத்தில் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து நடுவில் இன்டர்வியூன் பண்ணி இந்த ஊண்டை நல்லா டிப்ரைட் பண்ணிட்டு நாளைக்கு சலம் எல்லாம் எடுத்து ஒரு காலோட திருப்பி அவர் நடக்க வைக்கிற அளவுக்கு ஒரு காலோட அமைப்பும் அந்த காலுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் கொடுக்கறது பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி. பெரிய காயங்கள், எலும்பு முறிந்ததை ஆர்த்தோபெடிஷியன்ஸ் வந்து அந்த எலும்பை சரி செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தசைகள் மற்றும் தோல் இல்லாமல் போயிருந்தா, ஆக்சிடென்ட் ஆகும்போது தசையும் தோலும் நரம்புகள் இதெல்லாம் அடிபட்டிருந்தா அந்த எலும்பு முறிஞ்ச ஆர்த்தோபெடிஷியன்ஸ் எலும்பு முறிவை சரி பண்ண பிறகு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து அதில் தசைகளையும் நரம்புகளையும் தோலையும் வைத்து மறுபடியும் அந்த கால் செயல் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜன் முக்கியமான ஒரு ப்ரெஷர் சோர் ஆர் பெட் சோர்ஸ், படுக்கை போட்டு இந்த ஒரு தொந்தரவு நரம்பு மண்டலத்தில் அடிபட்டு
கை கால்கள் செயலிழந்து போனவங்களுக்கு ஒரே கடையில் படுத்துட்டு இருக்கும்போது முதுகுலையும் கால்கள்லையும் எங்கெங்கெல்லாம் அழுத்தம் ஏற்படுதோ அந்த இடத்துலலாம் ரொம்ப நேரம் அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கான ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்க தசைகள் மற்றும் தோள்கள் அழுகி ஒரு புண்ணாகிடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த புண்ணை நம்ம ஒழுங்கா ட்ரீட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா உயிரிழக்க கூட நேரிடும். இந்த மாதிரி இருக்கவங்க கரெக்டாக இன்டர்வியூன் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணி அந்த புண்ணுக்கு கரெக்டான சர்ஜரி பண்ணி அந்த புண்ணு திருப்பி வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இப்போ கை விரல்கள் துண்டிக்கப்பட்டுருச்சு, ஒரு கை முழங்கை அளவில் துண்டிக்கப்பட்டுருச்சு, மணிக்கட்டு அளவில் துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கை விரல்களையோ கையையோ கரெக்டான முறையில் பத்திரப்படுத்தி எடுத்துட்டு வர வேண்டியது ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தனி பேக்கில் ஐஸ் போட்டுட்டு இந்த துண்டிக்கப்பட்ட பகுதியும் இன்னொரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு இந்த பேக்கை அந்த ஐஸ் போட்டிருக்க பிளாஸ்டிக் பேக்குள்ளே போட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துறீங்களோ அதை அதுக்கப்புறம் நாங்கள் அசஸ் பண்ணிவிட்டு இந்த கை விரல்களையோ இந்த கையையோ நம்ம வந்து ரீபிளான்டேஷன் சர்ஜரி பண்ண முடியுமா, அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்ய முடிந்தால் செய்து அந்த கையை திருப்பி செயல்பட வைக்க முடியும். பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட பல அறுவை சிகிச்சைகள், அதாவது ஒரு ஆண் குறியை லென்தன் செய்வதாகட்டும், ஒரு ஆண் தன்னை பெண்ணாக அடையாளம் தெரிவிப்பதற்காக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய நினைத்தாலோ அல்லது ஒரு பெண் தன்னை ஆணாக தெரிவிக்க மாற்று அறுவை சிகிச்சை செய்ய நினைத்தாலோ பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக அதை நம்ம செய்ய. அடுத்த ஒரு பகுதி காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ். காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்ங்கிறது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் மாதிரியே இதுவும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு பார்ட் ஆஃப் இட். இது கொஞ்சம் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.